revealing the secret. அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். தங்கத்தை பற்றி சென்ற எபிசோடில் சொல்லியிருந்தோம். அதை எல்லாரும் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். அந்த எபிசோடோட தொடர்ச்சி தான் இந்த 2வது எபிசோட். நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துருங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு இதோட தொடர்ச்சி புரியும். இந்த தொடர்ச்சியில் இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த தங்கமானது ஒரு காலத்தில் பயங்கர விலை கம்மியாக இருந்துச்சு. உலகமயமாக்கல்லாம் வர்றதுக்கு முன்னாடி 1970களில் பார்த்தீங்கன்னா 1 கிராம் தங்கம் 22 கேரட் 250 ரூபா மட்டும்தான். எனக்கு நல்ல விவரம் தெரியும் போது நான் அதை பார்த்துருக்கேன். 250 ரூபா 1 கிராம் கோல்டு விலை. இன்னைக்கு 2026ல் 14,000 ரூபாயை தொட்டிருக்கு. கிட்டத்தட்ட 56 மடங்கு விலை உயர்வு நடந்திருக்கு. எவ்வளோ மதிப்பு கூட்டல் இந்த தங்கத்துக்கு நடந்திருக்கு பார்த்தீங்களா? அதனால இந்த தங்கத்தில் என்னென்னலாம் பண்ணுறாங்க, எங்கெங்கெல்லாம் விலை குறைவாக விற்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உலக அளவில் சுவிட்சர்லாந்து நாட்டில் தான் ஆர்னமெண்ட் கோல்டு, அதாவது ஆபரண தங்கம் ஒரு பெஸ்ட் டிசைன்ஸ் பண்ணுற எல்லா தொழிற்சாலையும் அங்கே அதிகமாக இருக்குது. இன்னொன்று, உலகமயமாக்கலை டேக்ஸ் ரிபேட் அந்த மாதிரி பண்ணுற சில நாடுகள் தங்க வியாபாரம் வேர்ல்டு வைடாக பிஸ்னஸ் பண்ணுறாங்க. அது முதல்ல உலகத்திலேயே முதலிடத்தில் வைக்கிறது துபாய் தான். துபாயில் தரமான தங்கம் 22 கேரட்டு பியூரிட்டி தங்கம் அங்கே நீங்கள் உலக மார்க்கெட் ரேட்டை விட கம்மியாக வாங்கலாம். ஏன் அப்படின்னா அங்கே இம்போர்ட் டேக்ஸ் கிடையாது. ஆனால் அதே மாதிரி துபாய் மாதிரி நீங்கள் ஹாங்காங், அப்புறம் தாய்லாந்தில் பேங்காக், 3 இடத்துல வேர்ல்டில் இந்த தங்க மார்க்கெட் வேர்ல்டு வைடாக நல்லா நடந்துட்டுருக்கு. கேட்டிங்களா? உலக மார்க்கெட்டை விட ரேட் கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் சப்போஸ் துபாயில் போய் வாங்கிட்டு வந்துடுவோம் 1 கிலோ தங்கம், நம்மகிட்ட பணம் இருக்குது அப்படின்னு நினச்சி வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வரும்போது வசமாக வச்சு மாட்டுவாங்க. அதை விட அங்கே போய் அந்த ரேட்டை சமாளிக்கிறதுக்குள்ள நம்ம இங்கே லோக்கல்லே தங்கத்தை வாங்கி 3% டேக்ஸை கட்டி நம்ம தங்கத்தை வாங்கி வச்சுக்கலாம். இல்லை, அப்படி நிறைய பேர் அங்கே போய் வாங்கிட்டு மாட்டிக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னாக்கா, நம்ம இந்தியாவில் இப்போ நம்ம சப்போஸ் ட்ராவலராக போயிட்டு துபாய்க்கு இல்லைன்னா பேங்காக் இல்லைன்னா ஹாங்காங் அங்கே போயிட்டு நம்ம ரிட்டர்ன் வரோம் அப்படின்னாக்கா, ஒரு ஆர்டினரி ட்ராவலராக இருந்தோம் அப்படின்னாக்கா, ஒரு மனிதன் 20 கிராம் தங்கம் மட்டும்தான் கொண்டு வர முடியும். வித் பில்லோட. பில் இல்லாமல் கொண்டு வர முடியாது. 20 கிராம் தங்கம் நீங்கள் வாங்கிட்டு வரலாம், பில் இருக்கணும். டியூட்டி ஃப்ரீயாக விட்டுருவாங்க. உங்களுக்கு எந்த இறக்குமதி வரியும் போடாமல் ஏர்போர்ட்டில் விட்டுருவாங்க. பெண்களுக்கு 40 கிராம் தங்கம் கொண்டு வரலாம், அல்லது 1 லட்சம் ரூபாய் வேல்யூ அப்படின்னு அவங்க ஃபிக்சேஷன் வச்சுருக்காங்க. இவ்வளோ இந்த அளவு தங்கத்தை மட்டும்தான் நீங்கள் டியூட்டி ஃப்ரீயாக ஏர்போர்ட்டில் நீங்கள் கொண்டுட்டு வரலாம், வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வர்றது. 40 கிராம்னா என்னாச்சு? 5 பவுன் நகை. 5 பவுன் நகை மட்டும் நீங்கள் எடுத்து கொண்டு வரலாம் பேக்கெட்டில் வச்சு. இல்லைன்னா நீங்கள் கழுத்தில் போட்டுக்கிட்டு நான் போகும்போதே போட்டு போனேன் அப்படின்னு ஏமாற்றி தான் கொண்டு வரணும். கேட்டிங்களா? இது போக தங்கத்தை நம்ம வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு வரலாம். ஒரு ஆளுக்கு 1 கிலோ வரைக்கும் வாங்கிட்டு வரலாம். ஆனால் இறக்குமதி வரியாக 6.6% இம்போர்ட் டேக்ஸாக கஸ்டம்ஸ் டியூட்டி நமக்கு கேட்ட வேண்டிய வரும். அதே தங்கத்தை நம்ம இங்கே இந்தியாவில் வாங்கினோம் அப்படின்னா 3% தான் வரி, ஜிஎஸ்டி. அப்போ நமக்கு எது லாபம் சொல்லுங்கள்? வெளிநாட்டிலேருந்து தங்கத்தை வாங்கிட்டு 6.6% நம்ம கஸ்டம்ஸ் டியூட்டி கட்டி கொண்டு வர்றது லாபமா, இங்கே 3% வாங்குறது லாபமா? இங்கே வாங்குறது தான் லாபம். அப்போது இங்கே வாங்குறதும் பாருங்கள், எல்லாமே இப்போ கார்ப்பரேட் மயமாகி போச்சு. முன்னாடி மாதிரி ஆப்பிள் ஜுவல்லர்ஸ், கேட் ஜுவல்லர்ஸ், ஆரஞ்ச் ஜுவல்லர்ஸ் இப்படின்னு சின்ன சின்ன கடைகளாக வச்சுருந்தாங்க. அங்கேயே பட்டறை இருக்கும், பட்டறைகளை செஞ்சு கொடுப்பாங்க, முன்ன பின்ன வாங்கிக்கிடுவாங்க. சில கடைகள் ஏமாற்றுவாங்க, இப்படிலாம் இருந்துச்சு. இப்போ அப்படி இல்லை. இப்போ எல்லாமே பெரிய பெரிய ஜுவல்லரியாக மாறிடுச்சு. ஒரு சிட்டின்னு எடுத்துக்கிட்டால் 10-15 கார்ப்பரேட் கடைகள் கோலோச்சிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா, சும்மா வைப்பாங்களா யாராவது? வியாபாரமே நடக்காமல் பல கோடி ரூபாய் முதலீடு தங்கத்தை கொண்டு ஒரு கடையில் ஏசி ரூம் வச்சு பண்ணுவாங்களா சொல்லுங்கள்? ஆனால் அதில் லாபம் சம்பாதிக்கிறாங்க, லாபம் கொழிக்குது. எப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட் ரேட்டு தான் வைப்பாங்க, இன்றைய விலை அப்படின்னு தான் போடுவாங்க.
ஆனால் அவங்க அடுத்தால ஒன்று வைப்பாங்க பாருங்க பில்லில், மேக்கிங் சார்ஜஸ். ஜிஎஸ்டி வந்து காமனாக எல்லா நகைக்கும் ஒரே ஜிஎஸ்டி தான், 3% வரி தான். நீங்கள் வந்து 1,00,000 ரூபாய்க்கு வாங்கினாலும் 3% தான், 1 கோடிக்கு வாங்கினாலும் அந்த 3% தான் உங்களுக்கு வந்து வரி. கேட்டிங்களா? அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, மேக்கிங் சார்ஜஸ், சேதாரம் செய்கூலின்னு போடுதாங்கல்ல, இந்த சேதாரம்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட்டை வந்து வைக்கிறாங்க நம்ம தலைமையில். அதுதான் அவங்களுக்கு கிடைக்கிற பெரிய லாபம். தங்கத்தை வந்து இப்போ வந்து ஒரு 10 கிலோ தங்கம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது எங்கே வாங்குவாங்க, ரிசர்வ் பேங்கோட கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய செல்லர் வந்து அந்த தங்கத்தை வந்து ஜுவல்லரிஸுக்கு கொடுப்பாங்க. அவங்களுக்கு விலை நிர்ணயம் எப்படி நடக்கும்னா, மார்க்கெட் நிர்ணயம் எதை வச்சு நடக்கு அப்படின்னாக்கா, ஒரு இம்போர்ட் டேக்ஸு, தங்கத்தினுடைய சர்வதேச மார்க்கெட் விலை, இது போக வியாபாரிகளின் கமிஷன். வியாபாரின்னா யாரு, இந்த ஜுவல்லர்ஸ் எல்லாம் வச்சு நடத்துறாங்கல்ல, கார்பரேட், இவங்களுக்கு ஒரு கிராமுக்கு இவ்வளோ ரேட் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபிக்சேஷன் வச்சிருக்காங்க. சரிங்களா? அந்த ரேட்டையும் இன்க்ளூட் பண்ணி தான் இந்தியாவில் அந்த ரேட்டை வந்து டெய்லி காலையில் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுறாங்க, விலையை நிர்ணயிக்கிறாங்க. ஆனால் மற்ற பொருள் எந்த பொருளுக்குமே இந்த மாதிரி அரசோ இல்லைனாக்கா ஒரு அமைப்போ, கத்திரிக்காய்னா இந்த விலை, கேரட்னா இந்த விலை அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு விவசாயிக்கு வந்து அவன் உற்பத்தி பண்ணுற பொருளை வந்து அவன் விலை வச்சு விற்க முடியல. அப்போ கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டே இருப்பான், பணம் சம்பாதிக்கிறவன் பணம் சம்பாதிச்சுக்கிட்டே இருப்பான். இதுதான் விஷயம். ரெண்டாவது, இந்த செய்கூலி சேதாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நகைக்கும் ஒவ்வொரு விதமான பெர்சன்டேஜ் ஆஃப் வேஸ்டேஜ் அப்படின்னு போடுவான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 18%, 28%, 12% அப்படின்னு சொல்லி, இது மேக்கிங்கில் வந்து நிறைய வேஸ்டேஜ் வரும் அப்படின்னா அது 28% சார் அப்படிம்பாங்க. அப்போ இல்லை, நீங்கள் குறைச்சி போடுங்க, கொஞ்சம் ரேட்டை குறைங்க, அதை குறைங்க, இதை குறைங்க. நம்ம வந்து அவங்கள்ட்ட வாதிடுவோம். அவங்க உடனே மேனேஜர்கிட்ட கூப்பிட்டு போவாங்க, ஐயா இதை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, அவங்க எடுக்க போகிறாங்க அப்படின்னோடனே அவர் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நமக்கு வந்து சரி என்ன செய்ய அப்படின்னு சங்கடப்பட்டு கழிக்கிற மாதிரி ஒரு 10% உங்களுக்கு கழிச்சிடுறாங்க. நீங்கள் ஒரு நல்ல வேல்யூபிள் கஸ்டமர் சரிங்களா அப்படின்ட்டு பில்லில் வந்து டக்குன்னு 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு போடுவாங்க. நம்ம உடனே என்ன நினைப்போம், 10% கழிச்சிட்டாங்க, 10% கழிச்சிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு தலையாட்டிட்டு வந்துடுவோம். ஆனால் அவங்க போட்டிருக்க 10% எதில் தெரியுமா, இந்த 28%, 18% அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த சதவீதத்துக்கு 10%. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 28% 10 கழிச்சு 18% அப்படி கிடையாது. புரிஞ்சுக்கோங்க, 28%ல் 10% அப்படின்னா 2.8% கழிப்பாங்க. அப்படிங்கும்போது 25.2% இருக்கும். அவ்வளோதான் குறையும். என்ன மிஞ்சி போனால் 500, 1000, 1500 ரூபா அந்த மாதிரி தான் குறையும். அதாவது அவங்க வச்சிருக்கிற ஃபிக்சேஷன் ஆஃப் அந்த வேஸ்டேஜ் பெர்சன்டேஜில் இந்த 10% கழிப்போம் அப்படிம்பாங்க. 18% இப்போ வந்து வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்படின்னா அதில் 10% கழிப்பாங்க அப்படின்னா 1.8% அந்த வேஸ்டேஜில் கழிப்பாங்க. அப்படிங்கும்போது ஒரு சொற்ப தொகை தான் கழியும். அது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அவங்க பேசும்போது 10% குறைச்சிருக்காங்க, உங்களுக்கு இதுக்கு மேலே என்னங்க செய்ய முடியும், ஒன்றும் பண்ண முடியாதுங்க, நீங்கள் இதுக்கு குறைஞ்சி எங்கேயும் வாங்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி நம்ம மண்டையை க்ளீனாக கழுவிடுவாங்க. இதுதான் எல்லா வியாபாரிகள்கிட்டையும் எல்லா ஜுவல்லர்ஸ்கிட்டையும் நடக்குது. அதனால் மக்களே கவனமாக இருங்க. இப்போ வந்து தங்கம் போகிற விலையை பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கி வீட்டில் வைக்கிற மாதிரியோ இல்லை போடுற மாதிரியோ உண்டான விலை இப்போ இல்லை. இன்னைக்கு இருக்கிற சூழலில் யாருக்கிட்ட இருக்கோ போனால் அவங்க தான் வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்து இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 18 கேரட்டு, 22 கேரட்டு, 24 கேரட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த கேரட் என்பது என்ன அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கோங்க. அதை நீங்கள் புரியாமல் இருந்திருப்பீங்க. அதாவது அது ஒரு அளவீடு பண்ணுற ஒரு அலகு, அதாவது ஒரு யூனிட்னு சொல்லலாம், மெஷரிங் ஆஃப் யூனிட். அதாவது இப்போ வந்து 1 கிலோ கத்திரிக்காய், 100 கிராம் பருப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, கிலோ கிராமு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, அது என்னது, எடையோட அலகு, யூனிட் ஆஃப் வெயிட், அப்படிதானே. அதே மாதிரி இது தங்கத்தில் வந்து இந்த கேரட் என்பது வந்து தங்கத்தோட பியூரிட்டிக்கு ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு யூனிட் தான் வந்து, அலகு தான் வந்து கேரட். அது ஆக்சுவலாக கேரட்டேஜ் அப்படின்னு சொல்லி ஒரு பேரில் இருந்து வந்தது. இந்த கேரட்டேஜுங்கிற எழுத்து வேண்டாம் அப்படிங்கிட்டு இவங்க வந்து ஷார்ட்டாக கேரட் அப்படின்னு வச்சுருக்காங்க.
இது வந்து சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. KARAT கேரட். இதே இது வந்து நீங்கள் வைரம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதில் வந்து அப்படி சொல்லுவாங்க 10 கேரட்டு 20 கேரட்டு 50 கேரட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த கேரட்டுங்கிறது CARAT கேரட். அது வந்து வைரத்தோட எடையை குறிக்கிற யூனிட், அலகு. இதை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதை நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு இது அநேகமாக விளங்கி இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தல பார்த்தீங்க அப்படின்னாக்கா 22 கேரட் சங்கத்துக்கு எவ்வளவு செம்பு சேர்ப்பாங்க, எவ்வளவு பியூரிட்டி இருக்கும் அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க? 22 கேரட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 916 கோல்டு அப்படிம்பாங்க. இப்போ வந்து இந்த BISன்னு ஒரு முத்திரை வைக்கிறாங்கல்ல, பேர் ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நிறுவனம், இந்திய தரச்சான்று நிறுவனம்னு ஒரு அரசு வந்து மத்திய அரசு வச்சிருக்கு. அந்த அரசு நிரூபிக்கிறபடி சர்டிஃபிகேஷன் பண்ண எடை பார்க்குற எடை வந்து ஒவ்வொரு பஜார்லேயும் இருக்கும். இந்த ஸ்டாண்டர்டை பார்க்கறதுக்கு அவங்க தான் அந்த சீலை வைப்பாங்க அந்த நகைக்கு. BIS முத்திரை வந்து ஹால்மார்க் முத்திரை. அது வந்து 916 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த 916 அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா 91.6% வந்து கோல்டு, பியூர் கோல்டு, 24 கேரட் கோல்டு. 8.4% வந்து காப்பர், செம்பு. இந்த ரெண்டையும் சேர்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 22 கேரட் ஆபரண தங்கம். இதுதான் கரெக்டு. 24 கேரட் அப்படின்னாக்கா என்ன வரும் அப்படின்னாக்கா 99.9% பியூர் கோல்டு. 100% சொல்ல முடியாது, 99.9% வந்து பியூர் கோல்டாக இருக்கும். இது இப்போ நிறைய வந்து இப்போ வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா துபாய், சவுதி அரேபியா, இந்த மாதிரி மஸ்கட், இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து 18 கேரட் கோல்டு வந்து சேல் பண்ணுறாங்க. பிஸ்கட்டாக இல்லாமல் ஆபரணமாக வந்து விற்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 75% வந்து கோல்டு இருக்கும். 24 கேரட் தங்கம் வந்து 75%, 25% காப்பர் வந்து இருக்கும். அது வந்து 18 கேரட். சரிங்களா? இந்த 18 கேரட்டு எல்லாம் வெளிநாடுகளில் மட்டும்தான் ஜாஸ்தி விற்கும். ஏன்னா அவங்க வந்து ஸ்டைலுக்காக யூஸ் பண்ணுறது தான், அசட்டுக்காக வாங்குறது இல்லை அவங்க வெளிநாட்டில். நம்ம நாட்டில் தான் என்ன செய்கிறோம், ஸ்டைலாகவும் போட்டுக்குவோம், ஆனால் சொத்தாகவும் அதை வச்சுக்கிடுவோம். அதனால இந்த தங்கத்துக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா ரோஸ் கோல்டு அப்படிம்பாங்க. ரோஸ் கோல்டு அப்படின்னா தங்கமும் செம்பும் சேர்ந்தது ரோஸ் கோல்டு. கேட்டிங்களா? இதே இது எல்லோ கோல்டுன்னு ஒரு வகை இருக்குங்க. இந்த எல்லோ கோல்டில் பார்த்தீங்கன்னா காப்பர் வந்து சேர்க்குறாங்க இல்லையா, அந்த 91.6% கோல்டு போக இந்த 8.4% சேர்மானம் சேர்க்குறாங்க இல்லையா காப்பரை. இதை வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா காப்பரை வந்து 2%, சில்வர் வெள்ளி இருக்குல்ல அது 5%, ஜிங்கு துத்தநாகம் 1.30% சேர்த்து இந்த 4 ஐட்டங்களை, தங்கம், காப்பரு, சில்வரு, சிங்கு, இந்த 4 ஐட்டமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி செய்கிற தங்கம் வந்து எல்லோ கோல்டு அப்படிம்பாங்க. மஞ்சள்னு இருக்கும் அந்த தங்கம். நம்ம முதல்ல செம்பு மட்டும் போட்டது பார்த்தீங்கன்னா பவுன் நிறமா இருக்கும், அதுக்கு பேர் தான் ரோஸ் கோல்டு. இது வந்து எல்லோ கோல்டு. இது போக ஒயிட் கோல்டு அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்றாங்க. இப்போ அது என்ன அப்படின்னாக்கா இந்த காப்பர் இந்த கண்டென்ட்டுக்கு இருக்கிற இடத்துல நம்ம எப்படி எல்லோ கோல்டுக்கு சொன்னோமோ அதே மாதிரி இதில் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னாக்கா சில்வரு, சிங்கு, பலாடியம் அப்படின்னு ஒரு உலோகம், அது இல்லைனாக்கா ரோடியம் இப்படின்னு ஒரு உலோகம், இவ்வளோத்தையும் சேர்த்தாச்சு அப்படின்னா இந்த ரோடியம், பலாடியம் இதெல்லாம் என்ன இருக்கணும், எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா வெள்ளை நிற தங்கம்னு சொல்லுவாங்க. அதை தங்கம் பியூர் கோல்டா மஞ்சள் நிறத்தில் இருக்கும். இந்த உலோகத்தை சேர்மானமாக சேர்க்கும்போது தங்கம் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பெறும், ஒயிட்டாக மாறும் லைட்டாக. ஸோ அதை வந்து என்ன செய்கிறாங்க ஒயிட் கோல்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால நமக்கு எது அதிக பிடித்தமாக இருக்கோ அதை பார்த்து வாங்கிக்கலாம். உலக அளவில் தங்கத்தினுடைய இருப்பு பார்த்தீங்கன்னா 2 லட்சம் டன் தங்கம் வந்து உலக அளவில் இருப்பு இருக்கிறதா கணக்கிட்டு இருக்காங்க. 2 லட்சம் டன் தங்கம் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, ஒரு லாரியில் 10 டன் ஏற்றுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுல் லோடு ஏற்றிட்டாங்க 10 டன் அப்படின்னா கிட்டத்தட்ட 20,000 லாரி வரிசையாக ஏற்றி விட்டா அவ்வளோ தங்கம் இருக்கு உலகம் முழுக்க. அதில் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இவங்க இதுவரைக்கும் கணக்கிட்டு இருக்கிறது, அதாவது ரெக்கார்ட் படி
மொத்த நகைகளோட இருப்பு வந்து 20,000 டன்னுன்னு கணக்கிட்டிருக்காங்க. 20,000 டன்னுனா கிட்டத்தட்ட 2,000 லாரியை வரிசையாக 10 டன் 10 டன் ஏற்றி விட்டா எவ்வளோ இருக்குமோ அவ்வளோ நகை இருக்கிறதா கணக்கிட்டிருக்காங்க. ஆனால் முறைப்படி பார்த்தா நிறைய இருக்கும். ஏன்னா நிறைய வீடுகளில் இருக்கிற தங்கத்தெல்லாம் வந்து அரசு இன்னும் கணக்கிடலை. அதனால இந்த புள்ளி விவரத்தை அரசாங்கம் வந்து தெரிவிச்சிருக்கு. மேலும் தங்கத்தில் வந்து நீங்கள் முதலீடு பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா அரசு வந்து வெளியிட்டிருக்கிற கோல்டு சவரின் பாண்ட் அப்படின்னு ஒரு பாண்ட் வெளியிட்டிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் கொள்முதல் பண்ணி முதலீடாக செய்யலாம். ஒவ்வொரு வங்கிகள்லையும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கோல்டு பாண்டு விற்கப்படுது, வாங்கலாம். அது வந்து மார்க்கெட் நிலவரப்படி ஏறிச்சுன்னா வேல்யூ ஏறும் இறங்கும், அந்த மாதிரி இருக்கும் அக்கார்டிங் டு த மார்க்கெட் ரேட். ஆனால் நீங்கள் அசட்டாக தங்கமாக வாங்கி வீட்டில் முதலீடாக வச்சுருந்தீங்க அப்படின்னா பொருள் உங்கள் கையில் இருக்கும். அது டிஜிட்டலாக இருக்கும், இது பொருளாக இருக்கும். இதுதான் இதில் உள்ள வித்தியாசம். இப்போ இவ்வளோ நேரம் வந்து சொன்ன விளக்கங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தங்கத்தினுடைய நிறைய புள்ளி விவரங்களை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சந்தேகம் ஏதாவது இருந்தால் கமெண்டில் கேளுங்க. கண்டிப்பாக நான் அதுக்கு வந்து உங்களுக்கு திரும்ப விளக்கம் சொல்கிறேன். இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி, உங்களுக்கு தெரியாத விஷயத்தை பற்றி எங்களுக்கு எடுத்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாலும் நான் அதை பற்றி பேச தயாராக இருக்கேன், விளக்கம் சொல்கிறதுக்கு. இன்னும் இந்த தங்கத்தில் நிறைய விஷயங்கள்லாம் உள்ளுக்குள்ளே இருக்குது. வீடியோ பெருசாகிக்கிட்டே போகுமே அப்படிங்கிறக்கா வந்து முடிந்த மட்டும் குறுக்கு தெரிச்சாப்புல சொல்லியிருக்கிறேன். அதனால் பயன்பெறுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு ரகசியத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. Secret.